வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த கொய்யா இலை வந்து போட்டுட்ருந்தேன். இது போடும்போது துளிர் இலை போடாதீங்க, நல்லா கொஞ்சம் முத்தின இலையாக போடுங்க. அப்போ தான் அந்த கொய்யாவோட நமக்கு சத்து கிடைக்குங்க. அது சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். நான் கொஞ்சம் அவசரம் துளிர் இலையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஆனால் இது காஞ்ச இலை நல்லா முத்தின இலைங்க. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக நல்லாவே இருக்குங்க. அந்த காஞ்ச இலையில் போடும்போது மரம் ரொம்ப பேர் வீட்டில் இருக்காது, ஃப்ளாட்ஸில் இருக்கவங்களாம் இலையை பறிச்சுட்டு வந்து நிழலில் காய வைங்க, வெயிலில் வைக்காதீங்க. காய வச்சு கொதிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் முத்தின இலையாக எடுங்க. மரம் இருக்குன்னா முத்தின இலையாக எடுத்து டீ போடுங்க, ரொம்ப நல்லது. ரொம்ப துளிர் கொழுந்தாக இருக்கும் பாருங்கள், அந்த நடு நரம்பை எடுத்துகிட்டு கொய்யா இலையை அப்படியே சாப்பிட்றலாங்க. இந்தமாரி நல்லா முத்தின ஒரு துளிராக இருக்கும். இந்த நடு நரம்பு இதாங்க நடு நரம்பு, இதை எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்ருங்க. அதுமாரி மென்னிட்டு கடைசியாக துப்பிடலாங்க. நமக்கு சாப்பிட முடியலன்னா துப்பிடலாம். கொஞ்சம் சாறு ஒண்டி உள்ளே போனால் கூட போதுங்க. ஒரு 2 இலை 3 இலை கூட துளிர் இலை சாப்பிட்டுக்கலாங்க.